தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ஜீவபாதை சேனல பார்க்கிறவங்க உங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவரு உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் 50:15 வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது எந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை விடுதலாக்குவார். ஆபத்து காலத்துல ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும். ஆபத்து காலத்துல நம்ம அங்க இங்க ஓடி பிரயோசனம் இல்ல. சில வேளை வியாதினாலேயோ, நெருக்கடினாலேயோ மருத்துவமனையில போறீங்க. அது நான் சொல்ல வரல. அதை நம்ம பார்க்கணும். இருந்தாலும் அதனாலேயும் கைவிடப்பட்ட நேரத்துல என்ன செய்யணும்? ஆபத்து காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரில இதை நினைக்கும் பொழுது இந்த சம்பவத்தை எனக்கு ஞாபகமா வருது. என்னுடைய கணவர் அருமையான பாசையா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால ஒரு விரியம் பாம்பு கையில கிடைச்சிருச்சு. கையில கிடைச்சு ரொம்ப சீரியஸான நேரம். தலையில விஷம் ஏறிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா மருத்துவமனையில கொண்டு போனோம். வச்சிருந்தோம். அங்க டாக்டர் எல்லாம் கை விரிக்கிறாங்க. நீங்க ரொம்ப விஷம் ஏறினது பிறகு கொண்டு வந்திருக்கிறியா? இனி எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா பாக்குற மட்டும் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒண்ணுமே செய்யல. நான் வெளியில நின்னுட்டு வானத்துக்கு நேராக கைய அப்படியே விரிச்சவனத்துக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர்ட்ட கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருந்தேன். இதுதான் ஆபத்து காலம். இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஆபத்தான நேரங்கள் இருக்கும். நம்ம செய்யறதை செய்யலாம். ஆனாலும் உயிரை கொடுக்கிறவரும் உயிரை எடுக்கிறவரும் ஆண்டவருடைய கருத்துல இருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இதுக்கு மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை விஷயங்களா இருந்தாலும் சரி, சில வேளை நெருக்கடியா இருக்கலாம், ஆபத்தான நெருக்கடியா இருக்கலாம், சில வேளை நீங்க கடன் வாங்கியிருக்கலாம், அந்த கடன் கொடுக்க முடியாதபடி உங்களை அப்படியே குறவலை பிடிக்கிறது போல சில வேளை நெருக்கடிகள்லாம் வருதுன்னு சிலரை நான் சந்திக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அப்படிலாம் இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட நேரங்களை நீங்க எந்த ஒரு ஆபத்தான நேரமா சரி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் உனக்கு விடுதலை தருவேன். நீ மகிமைப்படுத்தக்கூடிய நேரம் வருது. நீ என்னை மகிமைப்படுத்துவ, என்னை நோக்கி கூப்பிடு. மகிமைப்படுத்துவேன்னு சொன்னா நான் உனக்கு செய்துட்டேன், நீ என்னை மகிமைப்படுத்துவ அப்படிங்கிறாரு. அந்த விசுவாசத்தோட நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவாரு. பாசு கூட சரி. அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட அந்த விஷப்பூச்சி கடிச்ச பொழுது ஆண்டவருடைய கிருபை தான் அவர் பிழைச்சு வந்தது. எல்லாரும் செத்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. நாங்க ஊழியம் செய்யற இடத்துல எல்லாம் சொன்னாங்க, இவன் மதம் மாத்திக்கிட்டு இருக்கிறான், இவன் இருக்கிறதோட சாவட்டும் அப்படிலாம் எல்லாம் வேண்டா வரப்புலதான் இருந்தாங்க. நான் ஆண்டவர் உயிரை கொடுத்தாரு. அதே போல எத்தனை நெருக்கடியா இருந்தாலும் சரி, ஏசப்பா நீங்க நோக்கி பாருங்க, ஆண்டவர் உங்களை விடுதலை தருவாரு. நீங்க ஆண்டவர் மகிமைப்படுத்தக்கூடிய காலமும் நேரமும் நெருங்கி வருது. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தோத்திர அந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தலையும் தனித்தனியா பேர் பெறா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொன்னீங்களப்பா. ஏசாப்பா தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை உண்மை மகிமைப்படுத்துறதுக்கு ஆண்டவரே இந்த நாள்ல ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனே. இதை கேட்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசாப்பா. இதனால ஆண்டவரே அப்பா பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கா பெரியவர்களுக்கா தோத்திரம் நன்றி ஏசாப்பா. எல்லாரையும் தேவனே நீர் ஆசீர்வதிங்க ஏசாப்பா. ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களை தேவன் ஆசீர்வதிங்க ஏசாப்பா. தோத்திரம் நன்றி ஏசாப்பா. அப்பா படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும். ஞானத்தினால நிரப்பும். படிக்க முடியாதபடி செலவுல தவித்து கொண்டிருக்கலாம். யாரெல்லாம் நோக்கி பாக்குறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசாப்பா. ஏசாப்பா மீனவர்களுக்காக தோத்திரம். ஆண்டவரே விவசாயிகளுக்காக தோத்திரம். ஆண்டவரே கடை வியாபாரங்கள் சிறு சிறு வியாபாரங்களை செய்யறவர்களுக்காக தோத்திரம். ஆண்டவரே அப்பா அவர்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிங்க. இவர்கள் ஆண்டவரை படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை நீங்க கொடுங்கப்பா. எங்க தேசத்துல எங்க மாநிலத்துல ஆண்டவரே விவசாயங்கள் பாதிக்கப்படாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க ஏசாப்பா. ஆண்டவரே தோத்திரம் நன்றி ஏசாப்பா. இந்த நேரத்துல ஆண்டவரே அப்பா தோத்திர திருமணம் ஆயும். ஆண்டவரே அப்பா ரொம்ப நாட்களா குழந்தை இல்லாதபடி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசாப்பா. வியாதியும் படிக்கையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்யுங்கப்பா. ஏசாப்பா தங்களுக்குரியவர்கள் இழந்து விட்டு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்துல நீர் ஆறுதலை சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. நீங்களே அவர்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்துங்கப்பா. ஏசாப்பா தோத்திரம் இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்துல நீர் ஆசீர்வதிங்க ஏசாப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே.